இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லவ் அண்ட் டெத் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல ஹீரோன் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் கூட்டு வந்துட்டாங்க. அங்க ஹீரோன் கொலை பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சைக்காலஜி டாக்டரை ரெஃபர் பண்றாங்க. அங்க ஹீரோன் என்ன சொன்னாங்கன்ட்டு தெரியாம வக்கீல் தலையை பிச்சுட்டு நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோன் தான் கொலை பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வக்கீல் சொல்லிட்டாரு. இது வரைக்குமே போன எபிசோட்ல நடந்துச்சு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, ஹீரோன் குற்றவாளியா இல்ல அப்படின்ற இந்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் மொதவாட்டி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்கிற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். மனசுக்குள்ள லைட்டா பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. பயப்படாத, எல்லாமே உனக்கு சாதகமா தான் முடியும், நீ தான் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வக்கீலோட அசிஸ்டன்ட் வராரு. அவரே தான் ஹீரோனை கோர்ட்டுக்கு கூட்டு போறாரு. போராப்புக்காகத்தான் முதல்ல என் கட்சிக்காரனை பெட்ட வந்தது பெட்டி தான், அவங்க கிட்ட இருந்து தடுக்கிறதுக்காக தான் இவங்க அவங்களை திருப்பி கொலை பண்ணாரு. இப்ப வக்கீலோட அசிஸ்டன்ட் என்ன பண்றாரு, எதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க, நம்மள நம்பி வந்தவங்களை ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவ சைக்காலஜி டாக்டர்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியல, ஒருவேளை அங்க உண்மையை சொல்லிருந்து நம்ம இங்க போய் சொல்லியிருந்தா ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்திருக்கும். ஆனால் தான் இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு, எல்லாம் தற்காப்புக்காகவோ தெரியாமலையோ மண்ட கோளாறு இப்படி கேரக்டர்ல முடிச்சிட்டேன்னு சொல்லி சமாளிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆலனுக்கு சுத்தமா நம்ப முடியல, ஹீரோன் தான் கொலை பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஹீரோனை நம்பிட்டு இருந்தவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட பசங்களும் ஹீரோன் கிட்ட சுத்தமா பேசுறது கிடையாது. அப்பதான் அந்த வீட்டுக்கு ஜாக்கின் வராங்க. ஜாக்கின், இப்ப நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோனை வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க கூட அஃபேலைகள்னு சொல்லிட்டு இப்ப அவன் பொண்டாட்டி கூட கொலை பண்ணிருக்கே, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோன் என்ன பண்றாங்க, இங்க பாரு, நானா தெரிஞ்ச கொலை பண்ண, தெரியாம தானே பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாம அந்த கொலை நான் பண்ணனு கூட சரியா தெரியாது, எல்லாம் தற்காப்புக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த வாரம் கேஸ் ஹியரிங்ல தெரிஞ்சிடும், நீ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்களை திட்டி அனுப்பிட்டாங்க. இதை பத்தியும் கொலை டைம்ல நீங்க எங்க இருந்தீங்க, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற கேட் கிட்ட சொல்லி பார்க்க சொன்னேன். அவன் தான் என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா, அவளுக்கு யாரோ துப்பாக்கியால சுட்டுட்டாங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னா. அடுத்து போலீஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தப்பதான் அவளுக்கு யாரோ வெட்டி போட்டிருக்காங்கன்னு தெரியுது. சொல்றாரு, சரிப்பா, நாம என் பொண்ணு அங்கதானே இருக்கா, அதனால தான் போன் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, உன் பொண்டாட்டிக்கு இறந்தது அவளுக்கு தெரியுமா, அந்த விஷயத்த சொல்லும் போது அவ எப்படி ஃபீல் பண்ணா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவகிட்ட சொன்னதும் லைட்டா அதிர்ச்சியான மாதிரி எனக்கு தெரிஞ்சது, மத்தபடி போன்ல எனக்கு எதுவும் சரியா தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா கோடாரி பத்தி கேக்குறாங்க. அந்த கோடாரி எங்க இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அது கரேஜில தான் இருக்கும். கரேஜ் இருக்கிற இடம் ஹீரோனுக்கு சுத்தமா தெரியாது. அவ இதை எடுத்து கொலை பண்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அரசு வக்கீலோட வாதம் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்ததா ஹீரோனோட வக்கீல் வந்து பேச போறாரு. இந்த கொலை நடக்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்னு பழிவாங்குதல், இல்லாட்டி தற்காப்பு. ஒரு பழிவாங்குறதுக்கு இதா இருந்தா பட்ட பகல்ல காரை எடுத்துட்டு போயிட்டு எல்லாரும் பாக்குற மாதிரி ரோட்ல விட்டு போய் கொலை பண்ணுவாங்க. இது தற்காப்புக்காக தான் நடந்தது. அப்படியே பழிவாங்கறதுக்கு நடக்கிறதா இருந்தாலும் துப்பாக்கி விஷ பாட்டிலாம் இருக்கிறப்ப கோடாரி எடுத்து கண்ட துண்டமா வெட்டுறதுக்கு இவன சைக்கோவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே ஹீரோ லைட்டா முழிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி, நீங்க கடைசியா இந்த கோடாரி எப்ப பாத்தீங்கன்னு சொல்லி கேட்கும் போது, கடைசியா என்னோட மேரேஜ் என்கவுண்டர் அப்ப பார்த்தேன், இல்ல என் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு கரேஜில் இருந்ததை பார்த்தேன், அதுக்கடுத்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோனோட வக்கீலுக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே ஹீரோனோட சாதகமா அல்லனோட மாமியார், யோ உன் பொண்டாட்டி தான் கொலை பண்ணிருக்கா, அவருக்கு சாதகமா பேசிட்டு இருக்கே, அவளை மாட்டி விட்டு தண்டனை வாங்கி கொடுக்க அப்படின்ற மாதிரி திட்டாரு. இல்ல மாமா, எனக்கு மண்டை குழம்புன மாதிரி இருக்கு, எதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆலனு போறாரு. ஹீரோனோட பசங்க எல்லாம், அம்மா ஸ்கூல்ல எல்லாம் நீங்க தான் கொலை பண்ணு பேசிட்டு இருக்காங்க, நீ ஒரு கொலை தான் பண்ணிருக்கியா இல்ல எத்தனை கொலை பண்ணிருக்க சொல்லுமா, பசங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோன் வாயை முட்டு சாப்பிட்டு போய் தூங்குங்க அப்படின்ட்டு அந்த கேஸ திருப்ப பாக்குறாங்க. அடுத்த ஹியரிங்ல பாத்ரூம்ல பார்த்தா வெட்டி இறந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் யாரோ சுட்டு கொலை பண்ண மாதிரி தெரிஞ்சது. பகல்ல பார்க்கும்போது தான் அவங்களுக்கு யாரோ வெட்டி கொலை பண்ணிருக்காங்க தெரிஞ்சு சொன்னாங்க. அடுத்ததா சர்ச்சில் இருக்கிற பீப்புளை கூட்டி விசாரிக்க பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இறந்து போன வெட்டிக்கு பலக்காய் இருந்திருக்கு, மூளையில் அடிபட்டிருக்கு. பட் இருந்தாலும் அவங்க உயிர் இறக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சும் உயிரோட இருந்திருப்பாங்க. அவங்க நினைச்சிருந்தா தத்தி தவறியாச்சும் வெளில போயிட்டு ஹெல்ப் கேட்டிருக்கலாம். பட் நிறைய ரத்தம் போனனால மயக்கம் போட்டு அப்படியே இறந்து போயிருக்கலாம்ன்ற மாதிரி போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் சொல்றாரு. உடனே வக்கீல், ஓகே, அது எப்படி பட்ட பகல இந்த மாதிரி நடந்திருக்க முடியும், ஒருவேளை நைட்டா கூட இருக்கலாம்ல, போஸ்ட்மார்டத்துல எல்லாம் கரெக்டா தெரியணும் அப்படின்ற ஒரு இது கிடையாதுன்னு சொல்றாரு. இது நடக்கிறது 1980ல. அப்ப சொன்னது கரெக்ட் தான், போஸ்ட்மார்டத்துல தெளிவா எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, கூடவே இது கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னு சொல்லி வக்கீல் கேஸ முடிக்க பாக்குறாரு. இப்ப ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க போல இருக்கு. இந்த ட்ரக்ஸ் எடுத்தா மூளை சரியா வேலை பார்க்காது, நரம்பு மண்டலம் ஸ்டெக் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது போலீஸ் தரப்புல
தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோனை நாங்க செக் பண்ண வரைக்கும் அவங்க தலை, கால், அப்புறம் முதுகுல நிறைய காயப்பட்டு இருக்கு. இது ஏதாச்சும் கூட வந்திருக்கலாம், இல்ல கோடாரில அடிபடும் போது அப்போ கூட ஏதாச்சும் நடந்திருக்கொண்டு நிறைய நீதிபதி கிட்ட போயிட்டு, ஐயா கொஞ்சம் தனிமையில பேசணும். காரணம் என்னன்னா, என் கட்சிக்கார ட்ரக் எடுத்திருக்காங்க, அது எடுத்ததுனால இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லி அவங்களால கண்டிப்பா முடியாது, அதனால கேஸ கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் தள்ளி வைக்க முடியாது, இன்னும் 10 நிமிஷத்துல இந்த கேஸ முடிக்கணும், சீக்கிரம் ரெஸ்ட் எடு. அதோட தொடக்கத்தை லாயருக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிட்டு இந்த பிரேக்ல ஹீரோன் கிட்ட எப்படியாச்சும் உண்மையை திக்கு திணறு இல்லாம சொல்லிடு, மத்தத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருப்பாரு. ஆனா ஹீரோன் கண்ணு முன்னாடி வெட்டிய கொலை பண்ண கெடுத்தது அவங்க பணம் இருக்கும்ல, அதுவே வந்து வந்து போயிட்டு இருக்கு. ஆனா வக்கீலுக்கு என்ன பண்றாரு, எப்படியோ ஹீரோனை சுய நினைவுக்கு கூட்டு வந்துட்டாரு. இப்ப ஹீரோன் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 13, 1980 நான் ஆலன் வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கிற விஷயமா போனேன். அன்னைக்கு ஆலன் வீட்டுல இல்ல, வெட்டி மட்டும்தான் இருந்தா. அவ கிட்ட நார்மலா தான் பேசிட்டு இருந்தேன். அவ புள்ளைய பார்த்தேன், அவ பழக்கிற நாய் கூட பேசிட்டு இருந்தேன். காப்பி போட்டு கொடுத்து நார்மலா தான் பேசிட்டு இருந்தா. திடீர்னு எங்களோட அஃபேர் மேட்டரை பத்தி கேட்டா. அவளுக்கு எப்படி இந்த அஃபேர் பத்தி தெரியும் தெரியல, ஒரு வேலை ஆலன் சொல்லிருப்பாரோ நினைச்சுக்கிட்டு, ஆமா நானும் புருஷன அஃபேர்ல தான் இருந்தோம் அப்படின்ற உண்மையை சொல்லிட்டேன். இதை கேட்டுட்டு லைட்டா கோவப்பட்டவ, இரு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா. திடீர்னு கேரேஜ்ல இருந்து ஒரு கோடாரை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா, நான் அவ கிட்ட கெஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் வேற ஊருக்கு போறேன், இனிமேட்டு உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கேட்ட. பட் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா. ஆனா திடீர்னு மனசு மாறி, இரு நான் ட்ரெஸ் எடுத்துருவான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா. சரி என்ன மன்னிச்சிரு பேட்டி, இனிமேட்டு நான் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு சொல்லி திருப்பி கேட்கும் போதுதான் அவ கோவப்பட்டு என்ன வெட்ட பாட்டா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா என் கையிலும் தலையிலும் லைட்டா அடிபட்டுட்டு என்ன அடிக்கிறாளே அப்படி சொல்லிட்டு அந்த கோடாரை எடுத்து அவன் முதுகுல லைட்டா தான் அடிச்சேன். அப்பயும் அவ என்ன அட்டாக் பண்ண பார்த்தா, அவளை லைட்டா தள்ளி விட்டேன். அப்ப அவ மண்டையில அடிபட்டுட்டு இருந்தாலும் அவ என்ன திருப்பி அட்டாக் பண்ண பார்த்தா. எனக்கு கோவம் வரல, பட் இருந்தாலும் கோடாரி எடுத்து அவன் நடு மண்டையில அடிச்சேன். அது கரெக்டா அவ மூளை வரைக்கும் இறங்கிச்சு. அப்ப திருப்பியும் கேட்டேன், என்ன மன்னிச்சிரு, உனக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணி தரேன், என்ன விட்டுடு அப்படின்ற மாதிரி கேட்டேன். பட் அவ உஷ் கம்முனிரு அப்படின்ற மாதிரி சொன்னா. அந்த உஷ் அப்படின்ற சவுண்டை கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு வெறி எரிச்சு, அளவு கடந்த ஒரு கோபம் வந்துச்சு. என் காது ஃபுல்லா அது உஷ் உஷ் அப்படின்ற ஒரு சவுண்டு மட்டும் தான் கேட்டு இருந்துச்சு. அந்த கோபத்துல பெட்டியோட கை காலை துண்டு துண்டா வெட்டி அவளை கொலை பண்ணிட்டேன். நான் சுயநிலைக்கு வந்த கருத்தான் தெரிஞ்சது இவ்வளவு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறேன்னு தெரியல. நேரம் குளிக்க போனேன். அப்ப நாய்க்குட்டி குலைக்கிற சவுண்டு மட்டும் தான் எனக்கு கேட்டுச்சு. குளிச்சுட்டு புல் நனைஞ்சிட்டு அப்படியே வெளில வந்தேன். அங்க வீட்டு வாசல்ல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் விளையாடிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்து அடுத்தது எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல, எல்லாமே ஒரு கனவா இருக்கணும், நாளைக்கு அவளை மீட் பண்றப்ப எல்லாமே மாறிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வந்தேன். பட் இருந்தாலும் மனசுல ஒரு பயம் இருந்துச்சு. வீட்டுக்கு போனதுக்கு அடுத்தது நான் வேணும்னு கொலை பண்ணல, எல்லாம் தற்காப்புக்கு தான் பண்ண அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். இப்ப ஹீரோன் இதுக்கு எல்லாத்தையுமே கோர்ட்ல சொல்றாங்க. அடுத்ததா ஒரு கோடாரி எடுத்து காட்டும் போது ஹீரோன் அதை பார்த்துட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப சர்ச்சுக்கு என்ன பண்றாரு, அழுகாதம்மா அப்படின்ற மாதிரி அமைதிப்படுத்துறாரு. இப்ப எதிர்வக்கீல் திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. சரி கேண்டி, நீங்க ஆலன் வீட்டுக்கு போகும்போது கிளாஸ் போட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு, ஆமா ஒரு கருப்பு கலர்ல கண்ணாடி போட்டு போனேன். சரி இது வரைக்குமே கேரேஜ் எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, கேரேஜ் பக்கமே போனதுலன்னு சொல்றீங்க, அப்ப எப்படி உங்க கண்ணாடியோட துண்டு அந்த இடத்துல கிடைச்சுன்னு சொல்றாரு. அதாவது நாங்க 2 பேருமே சண்டை போட்டது அந்த கேரேஜுக்கு பக்கத்துல தான், அங்க இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம் கிட்ட தான் சண்டை போட்டோம், அப்ப தெரியாம கூட போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரி லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கறாங்க. நான் தெரியாம கொலை பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. சரி இந்த கேஸ நான் தள்ளி வைக்கிறேன், லாஸ்டா திருப்பி சொல்றது அடுத்த ஹியரிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி அனுப்ப. ஹீரோன் வீட்ல நார்மலா தான் இருக்காங்க. திடீர்னு அவங்க அம்மா வராங்க. பாக்குறதுக்கு எங்க இருக்காங்க, ஹீரோன் சின்ன வயசா இருக்கும் போது இறந்து போயிட்டாங்க போல இருக்கு, உன்னோட தப்பு புரியும், இந்த கத்தி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போறாங்க. உடனே அவங்க அம்மா காணும், கையில பார்த்தா ரத்தமா இருக்கு. ஹீரோன் கெஞ்சி பாக்குறாங்க, இதுக்கு எல்லாமே கனவு தான். அப்ப வக்கீல் என்ன பண்றாரு, ஹீரோன் ஹஸ்பண்ட மீட் பண்ணி, நாளைக்கு உங்களோட சாட்சி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால உங்க பொண்டாட்டி கிட்ட எதை தெரிஞ்சுக்கணுமோ நல்லா தெரிஞ்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதே மாதிரி ஹீரோன் ஹஸ்பண்ட் கிட்டையும் கேட்கறாங்க, உங்க பொண்டாட்டி இந்த மாதிரி அஃபேர்ல இருக்கிற மேட்டர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், அவளும் ஆலன் கேதி கிட்ட லவ் லெட்டரை பார்த்ததான் தெரியும், அவளை நான் சரியா பார்த்துறேன்னு நினைக்கிறேன், அவ கிட்ட போய் கேட்டேன், அவருக்கு என்ன மன்னிச்சுன்னு சொல்லி கேட்டா, என் பொண்டாட்டிய நான் அளவு கடந்து லவ் பண்ண நாளைக்கு ஏத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு அடுத்ததா சைக்காலஜி டாக்டர் கூட்டு கேட்கறாங்க. அன்னைக்கு சைக்காலஜி ரூம்ல என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கறாரு. இந்த ரிப்போர்ட்டரை படிச்சு பார்க்கும்போது அங்க இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னா ஹீரோன் சின்ன வயசா இருக்கும் போது, அதாவது 4 வயசுல ஒரு பையன் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இல்ல ஹீரோன் ஜெயிச்சனால அந்த பையன் கோவத்துல ஹீரோன் மண்டைய உடைச்சிடறான். மண்டை உடஞ்செல்லாம் ரத்த வெள்ளத்தை அவங்க அழுதுட்டு இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போறல, ஏய் ஷூ கம்முனு இருக்கேன் கத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு மண்டையில ஒரு வெறி ஏறுது. அதே வார்த்தை தான் பெட்டின்னு சொல்லியிருக்கா. அந்த வார்த்தை கேட்டோன்னே அவங்க அம்மா மேல இருந்த கோபம், அந்த கோபம் தீர தீர இவ்வளவு கொலை பண்ணிருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா ஹீரோன் உடம்புல 2 பேர் இருக்காங்க. அன்னின் படத்துல எப்படி சாதாரண விக்ரமும் அன்னின் விக்ரமும் இருப்பாங்களோ அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா சர்ச்
ஃபாதரை கூட்டு விசாரிக்கிறாங்க. சரி பெட்டி கொலை பண்ணிருப்பாளா, கொலை பண்ற அளவுக்கு இவ குடும்பக்காரி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்க சர்ச்சிலே நல்ல பொண்ணுனா பெட்டி தான் சார், ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க, இவங்க கொலை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் உடனே எதிர் வைக்க முடியாது சார், எப்படி இவங்க கொலை பண்ணிருக்க முடியாது, நல்லவங்களா இருந்தாலும் பல பேர் பல கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல கேஸ்களை திருப்பி எடுத்து காட்டுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ண சர்ச் கேஸ வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்கப்பட்டதுல இருந்து ஹீரோன் நல்லவங்க அப்படின்றது தெரிய வருது. காரணம் என்னன்னா ஹீரோனுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, அது மட்டும் இல்லாம ஹீரோன் தற்காப்புக்காக தான் இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஹீரோனோட குடும்பம் சந்தோஷப்பட்டு இருக்கு. ஆனா ஆலன் தான் பொண்டாட்டிக்கு இறந்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்படலாமா இல்ல ஹீரோன் தப்பிச்சிட்டாங்களோ சொல்லி சந்தோஷப்படலாமன்ற மாதிரி நடுவுல நின்றுட்டு வீட்டுக்கு போறப்ப ஆலன் ஹீரோனோட ஹஸ்பண்டை பார்த்துக்க சொல்லிட்டு போறாரு. கட் பண்ணா ஹீரோன் வேற ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது அவங்க ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு நான் போறேன், ஜகாட் போறேன், திருப்பி எப்ப வருவேன்னு தெரியாதுன்ற மாதிரி போறாங்க. அப்படி போற வேலை தான் ஆலன் வீடு இருக்கு. அவரு கிட்ட போய் சாரி கேட்கறாங்க. ஆலன் திருப்பி சாரி சொல்றாரு. நான் செஞ்ச தப்பு தான் மேடம், உங்களை மாட்டி விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலாச்சும் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரிகிறாங்க. இப்படியே போற வழியில ஆலன் அண்ட் ஹீரோன் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்டா பார்த்த ஒரு ஹோட்டல் வருது. அதை பார்த்து ஹீரோன் லைட்டா சோகப்பட்டுட்டு இதுக்கு மேலாச்சும் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்படியே இந்த எபிசோடு முடியுது. சீசன் 1 முடியுது. இந்த வெப் சீரிஸ் அமெரிக்கால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தோட அடிப்படையில எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோன் ஜாக்காட் போனதுக்கு அடுத்து கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளும் சரியான ஒத்துழைப்புனால கூடிய சீக்கிரமே டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆலன் என்ன பண்றாரு, அவங்க இருக்கிற சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு கூடயும் சரியா இல்ல அப்படின்றனால அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டு மூணாவதா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆலனுக்கு மூத்த சம்சாரத்துக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே அவங்க பாட்டியம்மா தான் பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோனுக்காக அவதாரிய வக்கீல காட்டுறாங்க. அவரு 1986 டெக்ஸாவோட மேயரா பதவி ஏற்கிறாரு. ஆனா 1998 அவருக்கு யாரோ ஒருத்தங்க கன் ஷூட்ல இறக்க வச்சிடறாங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த சீசன் இந்த கதை எல்லாமே முடிஞ்சிட்டு அடுத்ததா கூடிய சீக்கிரம் இன்னொரு புது சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.